தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் ஓமான் மீதும் இனி குண்டு வீசி தாக்குவேன் என்று ஓமானுக்கு மிரட்டல் விட்டிருக்கின்றார். மத்திய கிழக்கு போரில் தடுமாறிய நிலை. நேற்றுடன் அமெரிக்கா ஈரான் எழுதி கொண்ட 60 தினங்கள் கொண்ட இடைக்கால யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நிறைவுக்கு வந்தது. இது இனிமேல் தொடராது என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்திற்கு ஈரானில் இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பக்காய் இந்த ஒப்பந்தம் பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லை, இது தொடர்பான ஒரு விவாதமும் அவசியமில்லை என்று கூறியிருக்கின்றார். ஏன் இந்த ஒப்பந்தம் எதற்கு செய்யப்பட்டது? இரு தரப்பும் உடன்படிக்கை ஒன்றிற்கு வருவதற்கான பிரதான சந்திப்பை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம். ஆனால் இன்று வரை 2 உயர்மட்டமும் சரியாக சந்தித்து பேசுகின்ற ஒரு சூழ்நிலையை 60 தினங்களில் ஏற்படுத்த முடியாமல் போயிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒப்பந்தம் நேற்றுடன் முடிவடைந்து விட்டது. அதை நீட்டிக்க நான் விரும்பவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினாலும் அதில் எந்த பயனும் இல்லை. அதை பேசி என்ன பயன் என்று இஸ்மாயில் பக்காய் கேட்டிருக்கின்றார். இந்த இடத்தில் ஈரான் செய்திருக்கும் வேலை அமெரிக்காவை மத்திய கிழக்கில் இருந்து முற்றாக ஓரங்கட்டுவது போல தான் நடத்துகின்ற ஒரு முக்கியமான விருந்து நிகழ்ச்சிக்கு இன்னொருவரை அழைக்காமலே செய்வது போன்ற ஒரு வேலையை ஈரான் செய்து கொண்டிருக்கின்றது. ஓமானுடன் பேசி ஹோர்முஸ் நீரிணை பிரச்சனையை தாங்கள் இருவரும் தீர்க்கின்ற இடத்திற்கு வருகின்றோம் என்று கூறியது. அதற்கு காரணம் இருந்தது. ஹோர்முஸ் நீரிணை என்பது ஒரு பகுதி ஈரானுக்கும் இன்னொரு பகுதி ஓமானுக்கும் அருகாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நீரிணை கடலாகும். எனவே பூகோள ரீதியாக ஓமானை விட்டு ஈரான் அதற்கு உரிமை கொண்டாட முடியாத காரணத்தினால் இந்த கடல் நீரிணைக்கு அருகருகாக இருக்கின்ற நாம் இருவரும் பேசுவதே அல்லாமல் அமெரிக்கா எதற்கு இங்கே என்று ஈரான் கூறியது. அப்பம் நிற்பதற்கு அமெரிக்காவை நீதிபதியாக அமைக்க வேண்டிய தேவை நமக்கு கிடையாது என்று கூறியதனால் இதுவரை என்னதான் நடைபெறுகின்றது என்று பார்த்து கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிரவு நிலை தடுமாறி ஓமான் நாட்டின் மீது குண்டுவீச்சு நடக்க போகின்றது என்று அறிவித்திருக்கின்றார். அப்படி குண்டுவீச்சு நடக்குமாக இருந்தால் ஈரான் அமெரிக்க போர்க்களத்தில் இரு தரப்பிற்கும் இடையே சமரசத்தை ஏற்படுத்துவதற்கு நீண்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியது ஓமான் தான். ஓமானினுடைய பிரதமர் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்து ஈரானுக்கு விஜயம் செய்து ஓர் அமைதியை ஏற்படுத்துவதற்கு அரும்பாடுபட்டு வந்தார். ஓமான் நாடு அமெரிக்காவுடன் நட்பாக இருக்கின்றது என்று ஓமான் மீது ஈரானினுடைய ஆளில்லா விமானங்கள் ஏவுகணை தாக்குதல்கள் கூட நடைபெற்றிருக்கின்றது. இப்படியான நிலையில் தன்னை கைவிட்டு ஈரான் பேசுவதற்கு ஓமான் இணக்கம் தெரிவித்திருக்கின்ற காரணத்தினால் ஈரானை போலவே ஓமானும் தன்னை கைவிட்டு விட்டது என்று டொனால்ட் ட்ரம்ப் சந்தேக கண் கொண்டு பார்த்திருக்கின்றார். முதலில் ஓமான் ஈரான் பேச்சுக்களை தாங்கள் வரவேற்கின்றோம் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது அதை மறுத்து ஓமான் மீதும் குண்டுவீச்சு என்று கூறியிருக்கின்ற காரணத்தினால் விவகாரம் அமெரிக்காவை கைவிட்டு வெகு தொலைவிற்கு சென்று விட்டதன் அடையாளமாகவே அது பார்க்கப்படுகின்றது. ஆனால் சர்வதேச நாடுகள் இதை அப்படி பார்க்கவில்லை. அமெரிக்கா ஓமானை தாக்கப் போகின்றது என்பது அதிர்ச்சியாக உலக நாடுகளினால் பார்க்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா விரும்பவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகவும் பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா இல்லாமல் பேசி ஒரு சமரசத்தை கொண்டு வர முடியும் என்றால் அதை கொண்டு வரக்கூடாது என்பதையும் அமெரிக்கா விரும்புகின்றது. எனவே அமெரிக்கா எல்லா இடங்களிலும் தானே கதாநாயகனாக இருக்க விரும்புகின்றது. தமிழில் கூறுவது போல இறப்பு வீடு வந்தால் அங்கு பிணமாக நானே இருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு மனோநிலையில் இது சொல்லப்பட்டு இருப்பதனால் இது எங்கு சென்று முடிய போகின்றது என்று தெரியாத ஆபத்தான ஓர் அதிர்வலையின் இடமாக இருக்கின்றது. மேலும் குறிப்பிட்ட டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிடம் ஆயுதமில்லை என்று கூறுகின்றார்கள். அது தவறு. அமெரிக்கா இதுவரை பாவித்தது வெறுமனே சுண்டங்காய் அளவு ஆயுதங்களை
தான் பூசணிக்காய் அளவு ஆயுதங்கள் தங்களுடைய கைவசம் இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படியானால் எதற்காக 21 தினங்களில் ஆயுதங்களை வேகமாக உற்பத்தி செய்யுங்கள் என்று அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சகம் அதிரடியாக ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு அறிவித்தது என்பதை 21 தினங்களுக்கு உள்ளேயே அவர் மறந்த நிலையில் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். நீண்ட தூர ஏவுகணைகளை முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைனுக்கு கொடுத்து விட்டார், அதனால் பற்றாக்குறை இருக்கின்றது என்று ஜோ பைடன் மீது குற்றம் சுமத்தினாரே அல்லாமல் ஈரான் என்கின்ற பெரும் போர்க்களத்தில் தனது கட்டளையின் கீழ் வீசப்பட்ட குண்டுகள் ஒன்றுமே இல்லை என்பது போல அவருடைய கருத்து இருந்தது. ஈரான் அமெரிக்கா இடையே விரைவாக ஓர் அமைதியை எட்டி தொட வேண்டும். நவம்பர் 3 இடைத்தேர்தல்கள் வருகின்ற காரணத்தினால் டொனால்ட் ட்ரம்ப் அதை அவசரப்படுகின்றார் என்று ஊடகங்கள் எழுதியதெல்லாம் பொய்யோ பொய், அப்படி எந்த அவசரமும் தனக்கு கிடையாது என்றும் எப்பொழுதென்றாலும் இது முடிந்தால் முடியட்டும், இல்லையேல் தொடர்ந்தால் தொடரட்டும் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே தேர்தலுக்கும் இந்த போருக்கும் இடையே தொடர்பு கிடையாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த போர் எப்பொழுது முடியும் என்பது தனக்கே தெரியாத அளவில் அது நீண்டு செல்லும் என்றும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டிய ஒரு தேவை தனக்கு கிடையவே கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் ஈரானை ஓரிடத்தில் பாராட்டி இருக்கின்றார். ஏமாற்று வித்தைகளை செய்வதில் ஈரான் மிகச்சிறந்த கெட்டிக்காரராக இருப்பதை தன்னால் மறக்க முடியவில்லை என்றும், ஆனால் ஈரான் இப்பொழுது மிகவும் ஆபத்தான இடத்திற்கு வந்துவிட்டதாகவும், கெட்டிக்காரனின் பொய்யும் புரட்டும் 8 நாளைக்கு தான் என்ற பழமொழியின் பொருள்பட அவருடைய கருத்து இருந்தது. ஈரான் விரைவில் எல்லாவற்றையும் இழந்து வெள்ளை கொடியை ஏந்தியபடி தன்னிடம் சரணாகதி அடையும் என்று கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய மனப்பால் இந்தளவு தூரம் வந்திருந்தது. அவருடைய உளவியல் ரீதியான மிக பெரும் சிக்கலா என்பது ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பினுடைய உளவியல் பரிசோதனைகள் சரியான முறையில் இருக்கின்றதா, அவர் மீதான மருத்துவ பரிசோதனைகள் சரியான முறையில் நடைபெற்றிருக்கின்றதா என்று அமெரிக்காவினுடைய பிரபல வைத்தியர் சென்ற சில தினங்களின் முன்னதாக எழுப்பிய 7 கேள்விகளில் ஒன்று அமெரிக்க அதிபரனுடைய மனோநிலை தொடர்பானது என்பதும் கவனிக்கத்தக்கது. இப்படியான ஒரு கருத்தை அவர் வெளியிட்டு இருப்பதானது ஈரான் போர்க்களத்தில் இனி என்ன என்ற கேள்விக்கு ஒரு பதிலும் இல்லாமல் இருக்கின்றது. அமைதி ஒப்பந்தமும் இல்லை, போர் பிரகடனமும் இல்லை, எல்லாமே ஸ்தம்பிதமான ஒரு நிலையில் நிற்பதனால் என்னதான் நடைபெறப் போகின்றது என்ற கேள்விக்கு பதிலே இல்லாமல் இருக்கின்றது. கடந்த 24 மணி நேரங்களில் சுழன்றிருக்கின்ற விடயம் இதுவாக இருக்கின்றது. மேலும் இந்த போர்க்களத்தில் என்னதான் நடைபெறுகின்றது 24 மணி நேரங்களில் என்றால், அமெரிக்காவினுடைய தாக்குதலும் ஈரானினுடைய தாக்குதல்கள் மத்திய கிழக்கு நாடுகள் மீதும் ஆங்காங்கு நடைபெற்று கொண்டு இருந்தாலும் கூட அதை உலகம் பெரிதாக கவனிக்கவில்லை. ஆனால் மத்திய கிழக்கினுடைய வான் பரப்பு ஏறத்தாழ தடுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. பஹ்ரைன், எமிரேட்ஸ், கட்டார் ஆகியவற்றினுடைய விமானங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சென்று கொண்டிருக்கின்றன. எத்திஹாட் விமான சேவையும் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தான் நடைபெறுகின்றது. மற்றபடி மத்திய கிழக்கு வான்பரப்பானது ஏறத்தாழ தடை நிலையில் இருக்கின்றது. இதற்கு காரணம் ராணுவ தடை இருப்பதனால் GPS ஜம்னிங் என்கின்ற இடம் இருக்கின்றது. பயணிகள் விமானங்களினுடைய GPS தொழில்பட முடியாமல் ராணுவ குறுக்கீடுகள் இருப்பதனால், விமானத்தை செலுத்துவதில் சிக்கல் இருப்பதனால் பாதைகளை மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. இது கோடை காலம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்ற உலக உல்லாச பயண தொழிலில் விழுந்திருக்கின்ற அடியாகவும் ஆழ்ந்த சிந்தனையாகவும் இருக்கின்றது. மத்திய கிழக்கு விமான சேவைகள் தங்களுடைய சேவைகளை மட்டுப்படுத்தி இருப்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. இது கடந்த 24 மணி நேரங்களில் ஈரான் அமெரிக்க போர்க்களத்தில் நடைபெற்ற முக்கிய சம்பவங்களினுடைய தொகுப்பாகும். இது மட்டும் அல்ல, வேறு பல சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றது. 8 மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றிணைந்து பாலஸ்தீனம் காசா பிரச்சனையில் இஸ்ரேல் இழைத்திருப்பது முழு தவறு என்றும், அவர்கள் 2 ஸ்டேட் உள்ள தனிநாட்டு தீர்வே ஒரே தீர்வு என்று வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை அமெரிக்க அதிபரனுடைய ஆதரவு நாடுகளினுடைய இந்த போர்க்குரல் ஈரானை விட பெரும் போர்க்குரலாக இருக்கின்றது. அந்த போர்க்குரல் என்ன, அதற்குள் நடைபெற்றிருக்கின்ற சம்பவங்கள் என்ன, அடுத்த செய்தியில் காத்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.